அலையாதரா இருடா உனக்கு ஊத்தாமையா? இன்னைக்கு வருஷப்பட்டியில நான் அண்ணன் கூத்துக்கு தட்டினாங்க பாரு கையே. என் ராசாவை என்னடா நினைச்ச? அவங்க அப்பாவே பெரிய கூத்துக்காரரு. அவர் அம்சம் இல்லாமையா போயிடு. அவர் ஆடுற கூத்த காலம்பூரா பாத்துக்கிட்டே இருக்கணும் தாண்டா நான் அவருக்கு கழுத்தை நீட்டினேன். மகராசன் பாதியிலேயே என்ன விட்டுட்டு போயிட்டாரு. பாதியிலே விட்டுட்டு போயிட்டாரா? அப்ப பஸ்ஸ புடிச்சு திரும்பி வர வேண்டியதானே? சுமாரா திருவிழால தொலைஞ்ச பசங்களை எல்லாம் வீட்டுக்கு தூக்கிட்டு வரக்கூடாதுங்கிறது என்ன பேச்சு பேசுறா மத்தியா? இவனுக்கு நடு வீட்டுல உட்காந்து சோறு போடுற நீ மூஞ்ச பாரு, மூஞ்சூரு சொரண மாதிரி. அடுத்த கிராமத்துல அலாவுதீன் மாதிரி அழகா இருக்குன்னு சொல்றாங்க. பேசாத. அலாவுதீன பாத்திருக்கியாடா நீ? இல்ல. அப்புறம் என்ன ஆத்தாக்கு தெரியாத பேரெல்லாம் சொல்லி ஏமாத்தலாம் பாக்குறியா? ஆத்தா சரி விடுப்பா. அனாதையா இருந்தாலும் அவன் உனக்கு அண்ணன் மாதிரிப்பா. தங்கு, நீ என்னை விட 3 நாள் சின்னவன்டா. அதனாலடா என்ன நீ மரியாதையா தான்டா கூப்பிடண்டா. என்ன டாவா? ஆமாண்டா. ஒரு தடவை டா போட்டு கூப்பிட்ட டாங்கிற நாக்கு பிச்சு டப்பால போட்டுருவேன். என்னப்பா இதுதான் வேண்டாங்கிறது? இந்த கோவம் தான் உனக்கு எடுக்குது. என்ன பாத்தியா எப்படி எடுத்த? அப்பா ஆட்டுக்கு சம்பள பொறுப்பு எடுத்தாடா. ஏண்டா நீ குளிச்சு எத்தனை நாள் ஆச்சு? 1 மாசம் கூட ஆகல. அதான் இப்பெல்லாம் கூட்டமே வர மாட்டேங்குது. உன்னை உப்பு காயத்தை போட்டு தேய்க்கணும்டா. மரியாதை இந்த யாக். ஏய், சின்ன பசங்க பிஞ்சிலேயே பழுத்தவனுங்க பீடி குடிக்கிறானுங்கடா. பீடி போயன இல்ல பீடி குடிக்கிறீங்களா? பள்ளிக்கூடத்துல தான் சொல்லி கொடுக்குறாங்களா? நாமெல்லாம் பள்ளிக்கூடம் படிக்கும்போது எவ்வளவு நல்லா படிச்சோம். ஏண்டா பள்ளிக்கூடத்துல நீ படிச்சியா? பள்ளிக்கூடம் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமாடா? அது நாமெல்லாம் இது போவோமே தானே பள்ளிக்கூடம். ஐயோ என்னடா இழிப்பு. போங்கடா பள்ளிக்கூடம் போங்கடா. பள்ளிக்கூடம் பொண்ணு செல்வி சமைச்சிடுச்சா, அதனால பள்ளிக்கூடம் லீவ் விட்டாங்க. பள்ளிக்கூடம் பொண்ணு சமைச்சிடுச்சா? சமைச்சு ஊறுகாய் போட்டாங்க. ஏண்டா இந்த உலக்க மாதிரி இருக்குமே அதா? நம்ம வழியில போகும்போது நம்மள பாட்டு கலாட்டா பண்ணுவேன் அந்த பொண்ணு தானே? அதே டோல் தான். அது இவ்வளவு பெரிய ஆளாயிடுச்சா? பாவம், அந்த பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்பட போறாங்களோ? வேற யாரு? கவுண்டர் விட்டு பையன் தான். அவன் தானே முறை மாப்பிள. இருடா. அப்பா ஒரு நல்ல முடிவு எடுங்கப்பா. என்னடா முடிவு எடுக்கிறது? பொண்ணு சமைஞ்சிருக்குன்னு நேர்ல வந்து கூப்பிடாம ஆளுகிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்கிறான் அந்த வள்ளியூரா. அவங்க மட்டும் பகையை மறக்காம இருக்கும் போது நான் எதுக்காக மறந்துட்டு அவன் பொண்ணுக்கு போய் சீர் செய்யணும்? மாமாவும் இறங்கி வந்து தகவல் சொல்லி அனுப்பிச்சிருக்காருல்ல. 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடு வாசல் சொந்தம் பந்தம் எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு அறுத்தறிஞ்சிட்டு போனவன் தாண்டா உன் மாம. போகும்போது அம்மாவுக்கு சேர வேண்டிய சொத்தை மாமா கண்ணியமா பிரிச்சு கொடுத்துட்டு தானப்பா போனாரு. சொத்தை கொடுத்துட்டா போதுமா? சொத்தை கொடுத்துட்டு இந்த ஊரை கூட்டி வச்சு என் நடத்த சரியில்லைன்னு என் மானத்தை வாங்கிட்டு போனவன்டா உன் மாம. அவன் வீட்டுக்கு என்ன போக சொல்ற நீ? டேய், மஞ்ச வச்ச பத்திரிக்கை தாண்டா வந்தது. வர வேண்டிய மரியாதை வரலையே. அவரைத்தான் கூப்பிடல. அவருக்கு கூட பிறந்த தங்கச்சினா படியேறி வந்து வாமான்னு ஒரு வார்த்தை கூப்பிடலையேடா. அண்ணனை விட்டு கொடுக்காத நீயே இன்னைக்கு தாண்டி சுத்தமா பேசிருக்க. விளக்கு விட்டத்துல இருந்தாலும் வெளிச்ச வீட்டுக்கு தானப்பா. என்னதான் இருந்தாலும் உறவு முறை விட்டு போயிடுமா? சரிடா, அவன் பொண்ணு சமைஞ்சதுக்கு எப்படி சொல்லி அனுப்பிச்சானோ அதே மாதிரி அவன் பொண்ணுக்கு சேர வேண்டிய சீரை நானும் கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். அப்பா சீரை நான் கூட கொடுத்துட்டு வந்துடுறப்பா. அம்மா சீரை எடுத்து வைமா. நேரத்துல சீரை யாருகிட்ட கொடுத்து அனுப்பணுங்கிறது எனக்கு தெரியும். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி ஒரு மொட்டு மலர்ந்தத சொல்லுங்கடி. வெக்கமடி புது வெக்கமடி இந்த வெத்தல கோடிக்கு வெக்கமடி. எத்தமும் மஞ்சள பூசுங்கடி தினம் மல்லிகை முல்லைய சூட்டுங்கடி. வந்தது ஆனந்த வேளையடி அது சொல்லிய தினமும் கும்மியடி. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி ஒரு மொட்டு மலர்ந்தத சொல்லுங்கடி. வெக்கமடி புது
இந்த வெத்தல கோடிக்கு வெக்கமடி மெத்தமும் மஞ்சள பூசுங்கடி தினம் மல்லிகை முள்ளைய சூட்டுங்கடி வயசுக்கு வந்த பொண்ண அடக்க ஒடுக்கமாயிரு. ஏதாவது வாலு பண்ண இடிச்சிருவேன். தலையை குனிஞ்சு உட்கார். கும்பிடுறேனுங்க. என்னப்பா அது? வெத்தல பழம் புடவை எல்லாம் இருக்கே. சீரு கிழக்கு வாசல் கவுண்டரையா உங்க பொண்ணுக்கு கொடுத்து விட்டுருக்காரு. ஏங்க சீர நேரா வந்து பண்ணாம யாரோ ஒருத்தர்ட்ட கொடுத்து விட்டுருக்காங்க. யாரோவா? என் பேர் பொன்னுரங்கம். இங்க பாரு பாக்கியம், நாம சொல்லி அனுப்பிச்சிருந்தோம், அவங்க கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. வந்து வாங்கிக்க. வேணாங்க, நான் போய் கொடுத்துறேன். ஐயோ, என்னது கண்ணாபின்னான்னு குட்டி கிடக்கு. இந்தாங்க, நல்லா இரு. ஏண்டா டேய், நான் கொடுத்து அனுப்பிச்ச சீரை பத்தி வள்ளியூரானுங்க என்ன பேசிட்டானுங்க? அடா அது என்னமோ தாறுமாறா பேசிக்கிட்டானுங்க. என்னது? அட ஆமாங்க, 1500 ரூபாய் பட்டு புடவையும் 5 பவுன் நகையும் கவுண்டர் கவரத்துக்கு ரொம்ப குறைச்சல்னு பேசிட்டானுங்க. அட அது கூட பரவாயில்லைங்க, சீரை கூத்துக்காரங்கிட்ட கொடுத்து விட்டானுங்க. என்னைய ரொம்ப கேவலமா பேசிட்டானுங்க. அதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், வைரமாலியும் அட்டையும் கொடுத்து அனுப்புங்கன்னு. நான் சொல்றத கேட்டாதானே? ஏன்டா அலையுற? செல்வி என்ன கேட்டிருப்பாள? ஒண்ணும் கேட்கல. கேட்டா என்ன கேட்கலன்னா என்ன? மனசு ஒத்து போயிருந்தா 5 என்ன 50 கூட செஞ்சிருக்கலாம்ல. என்னங்க இவனை வச்சுக்கிட்டு தான் இந்த விஷயத்தெல்லாம் பேசுறதாக்கும். சரி எலே, நீ போடா. சரிங்க போடா. சரிங்க. அப்புறம் ஏன் நின்னுட்டு இருக்க? அவன் எப்படிங்க போவான்? மீன் குழம்பு வாசனை மூக்க தொலைக்குது இல்ல. அதாங்க. அப்படியா? போட்டு அனுப்பு. சரி சரி, பின்வாசல் வழியா வாடா. ஏண்டா நீ ஏன் நின்னுட்டு இருக்க? நீயும் போய் சாப்பிடு. ஆமா ஆமா, சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு வளர்ந்ததுதான் மிச்சம். இந்த உடம்பால ஏதாவது பிரயோஜனம் உண்டா? அந்த வைரமாலியும் அட்டையும் நான் கொடுத்து வந்துருப்பல்ல. போடா. என்னப்பா பாக்குற? உன்னை கட்டிக்க போறவளுக்காக நான் எப்பவோ வாங்கி வச்ச புடவை வச்சது வச்சபடியே இருக்குன்னு பாக்குறியா? இந்த புடவைக்குன்னு ஒருத்தி பிறக்காமையா இருந்திருப்பா. அவ நிச்சயம் உன்னை தேடி வருவா. அட போ. தாயே, கிழக்கு வாசல் வந்துருச்சு தாயே. ஹாய். செஞ்சு வீட்டுல நம்ம கூத்து ஏன் டவுசர் இல்லாம ஆட சொல்றாங்க. ஆட வேண்டியது. யார பத்தி ஓய் என்ன? பிள்ளைங்களா, நான் மாட்ட சொன்னம்பா. அதான பார்த்தேன். மாட்டை ஓரமா விட்டு போயா. தம்பி, என்ன? என் பேரு பெரிய கருப்பு தேவரு. அதுக்கு என்ன போ? பிடிக்கலன்னா மாத்திக்க. இது கிழக்கு வாசல் கிராமம் தானே? பின்ன என்ன மேற்கு வாசல? எல்லாம் உன்னால தாண்டா. இந்த தோடு ஜிம்கி எல்லாம் போட்டு வராதுன்னு எவ்வளவு தடவை சொன்னீங்க? போடுங்க. தேவரே, என்ன அங்க சத்தம்? அங்க கவுண்டர் வண்டிக்குள்ள பொம்பளை சத்தம். யாருன்னு போய் பாத்துருமா? பெரிய கருப்பு தேவரே, பெரிய கருப்பு தேவரே, இப்போ உங்களுக்கு கவுண்டர் வீட்டுக்கு வழி தெரியணும். ஆமா. அவ்வளவுதானே? சொன்னா போச்சு. இது என்ன வண்டி. வண்டிக்குள்ள என்ன? டேய், அத பத்தி உங்களுக்கு என்னடா? வழியை சொல்ல சொன்னா துணியாட வளைக்க பாக்குறீங்க. போங்கடா போங்கடா போங்கடா. போய் தாத்தா, எங்க ஊருக்கு வந்துட்டு எங்களையே விரட்டியா நீ? வண்டிக்குள்ள இருக்கிறது யாருன்னு காட்டல, நாங்க வண்டியை கவுத்து பாத்துருவோம். இப்ப நான் உங்களை கவுத்து போட்டு பாக்குறேன். சுண்ணாம்பு தலையா, இந்த கிழத்துக்கு என்ன தைரியம் பாத்தியா? ஏய் மாக்கு, அந்த வண்டிக்குள்ள என்னமோ இருக்கு, பார்த்தே ஆகணும். ஹாய் ஹாய் ஹாய். ஓஹோ, தாயி, கவுண்டர் வீடு வந்துடுச்சு. நான் போய் பார்த்துட்டு வர்றேன். நான் வரட்டுமா? கும்பிடுறானுங்க. என்னையா தேவர, இப்பதான் வர்றீரா? ஊர் தெரியாம தடம் மாதிரி ரொம்ப தூரம் போயிட்டானுங்க. அப்புறம் விசாரிச்சு வந்து சேர்ந்தானுங்களா, அதுல தாமசம் ஆயிடுச்சுங்க. ஏய், போய் தோப்பு விட்டு சாவி எடுத்துட்டு வா. தோப்பு விட்டு சாவி இப்ப எதுக்கு? இதெல்லாம் சொல்லி தெரியணுமாக்கும். போய் எடுத்துட்டு வாடி. பெருசா கேள்வி கேட்கிறாளுங்க. ஏய் தங்கராஜே, ஐயா, இவங்களை நம்ம தோப்பு விட்டு கூட்டிட்டு போ. சரிங்க. இந்த சாவி.
என்ன என்ன வண்டி சில வண்டி எங்க? அங்க வண்டி பாரு. என்ன ஏன்டா தள்ளுற ஓட்டனா வந்துருச்சு வந்துருச்சு. கோயில் வந்துருச்சு, இறங்கு தாயி. கை என்ன ரங்கு முகம் எல்லாம் கருப்பா இருக்கு, முகத்துல முடியெல்லாம் வளர்ந்துருக்கு. அறிவு கட்டவனே அது தலைடா. ரங்கு பக்கத்து பாறையில போய் பார்க்கலாம், அங்கதான் மூஞ்சி தெரியும். தாயே தாயே தாயே, கை கால் அலம்பிட்டு போயிடுவோம் தாயே. டேய் அந்த சுண்ணாம்பு தலையே நந்தி மாதிரி குறுக்கு குறுக்க போறானே. கிழவா, அந்த பக்கம் போய் பார்க்கலாம். யாரு யாரு நானும் முதுகு மாதிரி இல்ல. தாயே, தண்ணி பன்னீர் மாதிரி இருக்கு, இங்கேயே குளிக்கலாம் போல இருக்கு. சுத்தம். ஏண்டா பாறை பின்னாடி இருந்து நல்லா தெரியும் சொன்னியாடா, என்ன தெரியுது? அந்த பாறை சொன்ன